தூய்மை மற்றும் பசுமையான மாமல்லபுரத்தை உருவாக்கும் முயற்சி பேரணியை செங்கல்பட்டு சார் ஆட்சியர் நாராயணர் சர்மா துவக்கி வைத்தார். நாடு முழுவதும் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு தூய்மை பாரதம் எனும் தலைப்பில் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் ரோட்டரி சங்கம் சார்பில் தூய்மை மற்றும் பசுமை நிறைந்த மாமல்லபுரத்தை உருவாக்கும் நோக்கில் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து தனியார் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் என 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற பேரணியை மாமல்லபுரம் ரோட்டரி சங்க தலைவர் போஸ் தர்மலிங்கம், செங்கல்பட்டு மாவட்ட சார் ஆட்சியர் நாராயண சர்மா ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். பொதுமக்களிடையே தூய்மையையும் பசுமை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பசுமை நிற உடை அணிந்து பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பேரணியாக புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்று கடற்கரையை அடைந்து கடற்கரை ஓர பகுதியில் தூய்மை பணியினை மேற்கொண்டனர். கோவில்பட்டி அருகே இயற்கை வளம் செழிக்க வேண்டியும் நல்ல மகசூல் கிடைக்க வேண்டியும் பிரார்த்தனை செய்த விவசாயிகள் வண்ண பலூன்களை வாங்கி பறக்கவிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கடம்பூர் அருகே ஒட்டநத்தம் கிராமத்தில் உளுந்து மற்றும் பச்சை பயிர் உள்ளிட்ட பல்வகை பயிர் பாதுகாப்பு மேலாண்மை கருத்தரங்கு சமுதாய நலக்கூடத்தில் வைத்து நடைபெற்றது. வளர்ச்சி நிறுவனத்தின் தென்மாநில விற்பனை பிரிவு தலைமை மேலாளர் சங்கமேஸ்வர் தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்கில் உளுந்து மற்றும் பச்சை பயிர் உள்ளிட்ட பயிர் வகைகளில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு மேலாண்மை உத்திகள், எதிர்கொள்ளும் சவால்கள், அதற்கான தீர்வுகள் குறித்து கலந்துரையாடலும் செயல்முறை விளக்கமும் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து இயற்கை வளம் செழிக்க வேண்டியும் நல்ல மகசூல் கிடைக்க வேண்டியும் பிரார்த்தனை செய்யப்பட்டு வண்ண பலூன்கள் வானி பறக்க விடப்பட்டு வேளாண் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. நத்தம் அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை வழங்காததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் குடகிப்பட்டி ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் வழக்கம் போன்று இன்று பணிக்கு சென்ற பணியாளர்களுக்கு ஆன்லைன் மூலம் பதிவு செய்து வேலைக்கு அனுப்பும் பணி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் பழனிப்பட்டி, தொண்டபுரி, அடைக்கனூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு முன்பதிவு செய்யவில்லை என கூறி வேலை வழங்க மறுத்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்ட 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் பழனிப்பட்டி, கோடாங்கிப்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகே திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் நத்தம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து மறியல் கைவிடப்பட்டது. இச்சாலை மறியல் போராட்டத்தால் அரை மணி நேரத்திற்கு மேலாக செந்துறை நத்தம் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கோவிலில் ஊரணியிலிருந்து மருத்துவ கழிவுகளை விவசாய நிலங்களில் கொட்டுவதால் மண்வளம் பாதிக்கப்படுவதாக கூறி விவசாயிகள் லாரியை மடக்கி பிடித்து முற்றுகையிட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் திருவேங்கடம் சாலையில் உள்ள வாணிகர் ஊரணியில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் ஊரணியை தூர்வாரும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அங்கு தூர்வாரப்படும் குப்பைகள், அமளை கொலைகள் மற்றும் மருத்துவ கழிவுகள் ஆகியவற்றை பெட்டை குளத்திலும் அருகில் உள்ள விவசாய நிலங்களிலும் குப்பைகளை கொட்டுவதால் விவசாய நிலங்களுக்கு மண்வளம் பாதிக்கப்படும் என விவசாயிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் குப்பைகளை ஏற்றி வந்த 5க்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகளை மடக்கி பிடித்து முற்றுகையிட்டனர். மேலும் அங்கு வந்த தனியார் தொண்டு நிறுவன ஊழியர்கள் குப்பைகளை நாங்கள் அகற்றி விடுகிறோம் என கூறினர். குப்பைகளை அகற்றிய பின்பே லாரிகளை விடுவிப்போம் என விவசாயிகள் தெரிவித்தனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. பல்லடம் நகராட்சியுடன் மாணிக்காபுரம் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட ஊர் மக்கள் கருப்பு பட்டை அணிந்து பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சியோடு மாணிக்காபுரம் ஊராட்சி பகுதிகளை இணைக்க உள்ளதாக அறிவிப்பாணைகள் வெளியான நிலையில் இன்று காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு ராசாகவுண்டம்பாளையத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்க வந்த பொதுமக்கள் நகராட்சியோடு இணைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அனைவரும் சட்டையில் கருப்பு பட்டை அணிந்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். நகராட்சியோடு தங்களது ஊராட்சியை இணைத்தால் சொத்து வரி, வீட்டு வரி ஆகியவை உயரும் அபாயம் உள்ளது என்ற பல்வேறு குறைகளை முன்வைத்ததோடு தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்து 3வது முறையாக கிராம சபை கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கோயம்பேடு சுற்றுவட்டார பகுதிகளில் கல்லூரி மாணவர்களுக்கு போதை மாத்திரை விற்பனை செய்த கல்லூரி மாணவன் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர்.
சென்னை கோயம்பேடு மார்க்கெட் சுற்றுவட்டார பகுதிகளில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து போதை மாத்திரை விற்பனை செய்வதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சந்தேகத்திற்கிடமான சுற்றித் திரிந்த 5 பேரை போலீசார் மடக்கிவிட்டு விசாரணை செய்ததில் அவர்கள் ஆழ்வார் திருநகர் பகுதியைச் சேர்ந்த மோகன் ராஜ், கணபதி, விஜய், சந்தோஷ், லோகேஷ் என்பது தெரியவந்தது. இதில் கல்லூரி மாணவனான கணபதி மும்பைக்கு சென்று அங்கிருந்து போதை மாத்திரை வாங்கி கொண்டு வந்து சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் விற்பனை செய்ததும், ஆந்திராவிலிருந்து கஞ்சா எடுத்துக்கொண்டு விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதனிடையே அவர்களிடம் நடத்திய சோதனையில் பட்டாக்கத்துகள், கஞ்சா பேக்கிங் செய்ய பயன்படுத்திய வெயிட் மிஷின், பேக்கிங் கவர் மற்றும் ஒரு இருசக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்து 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மகாத்மா காந்தியடிகள் ஓய்வு எடுத்த இடத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருவாரூர் மாவட்டம் ஆலத்தப்பாடி ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கிராம சபை கூட்டத்தில் தமிழக அரசின் வழங்கப்பட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்தும் அதனால் ஏற்படும் பயன்கள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து அதில் குழந்தைகள் திருமணத்தை முற்றிலுமாக தடுத்து நிறுத்த வேண்டும், அதேபோன்று குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் சீண்டல் உள்ளிட்டவைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பன உட்பட பல்வேறு உறுதிமொழிகள் ஏற்கப்பட்டது. இதற்கு முன்னதாக கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்த ஆட்சியர் உப்பு சத்தியாகிரகத்தின் போது மகாத்மா காந்தியடிகள் ஓய்வெடுத்த இடமான ஆலத்தப்பாடியில் அமைந்துள்ள காந்தியகத்தில் காந்தியடிகளின் திருவுருவப் படத்திற்கு நாகை நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட ஊராட்சித் தலைவர் ஆகியோருடன் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பெரம்பலூரில் இருசக்கர வாகன ஓட்டுகளுக்கு தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களுக்கு இனிப்பு மற்றும் மரக்கன்றுகளை வழங்கி பாராட்டினார். பெரம்பலூர் காமராஜர் வளைவு அருகில் வட்டார போக்குவரத்து துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறையின் சார்பில் சாலை பாதுகாப்பு தொடர்பாக இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் அணிவதன் குறித்த முக்கியத்துவத்தை வாகன ஓட்டிகளிடையே வலியுறுத்தும் வகையில் தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பச்சாவ் மரக்கன்றுகளையும் இனிப்புகளையும் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் தலைக்கவசம் அணியாதவர்களுக்கு தலைக்கவசம் வழங்கி தலைக்கவசம் அணிவது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதர்ஷ் பசேரா, வட்டார போக்குவரத்து அலுவலர் பிரபாகரன், மோட்டார் வாகன ஆய்வாளர் ராஜா மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாகர்கோவில் மாநகராட்சியும் பீமநகரி ஊராட்சியை இணைக்கும் தமிழக அரசின் திட்டத்திற்கு பீமநகரி ஊராட்சி மன்ற கிராம சபை கூட்டத்தில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு இன்று அனைத்து ஊராட்சிகளிலும் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பீமநகரி ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவி சஜிதா சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்ற இந்த கிராம சபை கூட்டத்தில் கிராமப்புறங்களில் பரவும் வைரஸ் நோய்கள், அதன் அறிகுறிகள், நோய் தடுப்பு முறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாகர்கோவில் மாநகராட்சியின் பீமநகரி ஊராட்சியை இணைக்கும் தமிழக அரசின் திட்டத்திற்கு கண்டன தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. கரூரில் அண்ணல் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு தீபாவளி கதர் சிறப்பு விற்பனையை வேட்டி மற்றும் 2 சேலைகளை வாங்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் துவக்கி வைத்தார். கரூர் தான்தோன்றி மலை பகுதியில் அமைந்துள்ள காதி கிராஃப்ட் விற்பனையை கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் அண்ணல் காந்தியடிகளின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பிறகு 2500 ரூபாய் மதிப்புள்ள சேலைகள் மற்றும் வேட்டைகள் வாங்கி விற்பனையை துவக்கி வைத்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.